ராகுல் காந்தி சொன்ன வார்த்தைகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் ஆணையம் பாஜகவுக்காகவே வேலை செய்கிறது. நாங்க ஆதாரங்களுடன் பேசுகிறோம். ஆதாரங்கள் வெளியானா அவங்க ஒளிஞ்சிக்க இடமே இருக்காது. இந்த வார்த்தைகள் சாதாரண அரசியல் பேச்சல்ல. இது அணுகுண்டு போல வெடிச்ச நேரடி தாக்குதலா இருந்தது. இந்த நாடு முழுக்க அதிர்ச்சி, பரபரப்பு, விவாதமாக உருவானது. அவங்க தரப்பில் மட்டுமல்ல, மகாராஷ்டிரா, பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட முக்கிய மாநிலங்களில் வாக்காளர் பட்டியலில் சூழ்ச்சி நடந்திருக்கலாம்னு கேள்விகள் எழுந்திருக்கிறது. பீகார் எதிர்க்கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவ், என் பெயரே வாக்காளர் பட்டியலில் இல்ல, எப்படி நான் போட்டியிடுறது அப்படின்னு ஒரு பரபரப்பு கேள்வியை கேட்டார். ஆனா உடனே தேர்தல் ஆணையம் உங்க பெயர் வரிசை எண் 416 இருக்கு, தவறான தகவல் பரப்பாதீங்கன்னு பதிலடி கொடுத்தது. அதோட சேர்ந்து தமிழகத்துல கூட புதுசா 10% பேர், அதாவது வட மாநிலத்தவர்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு புதிய தகவல் வெளியானது. இது தொடர்பாக முதலமைச்சர் கடிதம் எழுதி இருக்கிறதாகவும் பொன்முடி ஒரு பேட்டியில் தெரிவித்திருந்தார். இதுக்குள்ளேயே பல்வேறு மாவட்டங்களில் உள்ள மக்களும் எங்களோட பெயர் இல்ல, ஓட்டு போட முடியல, அவங்க ஆட்களை சேர்த்திருக்காங்கன்னு கருத்துக்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இது வெறும் ஒரு தவறு இல்ல, நம்ம நாட்டின் மக்கள் நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு ஓட்டையும் கேள்விக்குள்ளாக்குற விஷயம். இத்தனை கேள்விகளுக்கும் ஆணையம் சொல்வது என்ன? அதிக விமர்சனங்களால் மன அழுத்தம், அதிகாரிகள் ஒதுங்குகிற நிலை அப்படின்னு பதில் சொல்லி இருந்தது. ஆனால் மக்கள் கேட்பது ரொம்ப சாதாரணமான கேள்வி. நான் போட்ட ஓட்டு எண்ணப்பட்டதா இல்லையா? இந்த தேர்தல் உண்மையாக நடந்ததா இல்லையா? இதனால் எதிர்க்கட்சிகள் நீதிமன்றத்தை நாடவும் முடிவு பண்ணி இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. தேர்தல் என்பது வெறும் ஒரு நாள் நிகழ்வு அல்ல. இது ஒரு குடிமகனின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் விஷயம். இத்தனை கேள்விகளுக்கும் மக்களுக்கு எழுந்திருக்கும் சந்தேகங்களுக்கும் ராகுல் காந்தி வைக்கும் குற்றச்சாட்டிற்கும் சரியான விளக்கம் அளிக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தின் கடமை.